முரளியும் ராஜாவும் அக்யூஸ்ட் ஆடிட்டரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. முரளி ராஜா கிட்ட, சார் உண்மையே சொல்லுங்க, மேடம் மேல இப்போ உங்களுக்கு லவ் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ராஜா அது எப்படி இல்லாம போகும், இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட் லைஃபை சொல்லிட்டு இருக்காரு. நீலாவும் ராஜாவும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா நீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு. ராஜாவோட ஆம்பிஷனை எஸ்ஐ ஆகணுங்கிறது தான். ஆனால் நீலாவோட அப்பா ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாரு, நீங்கள் போலீஸ் ஆகக்கூடாது, ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு. நீலாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ராஜாவும் ஓகே சார் நான் போலீஸ் ஆகலை, ஐடி கம்பெனிலேயே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிடுவாரு. நீலா அப்பா போட்ட கண்டிஷனை அக்செப்ட் பண்ணதுனால நீலாவும் ராஜாவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ராஜாவுக்கு கம்பெனியில் ப்ரமோஷன் கொடுக்க நீலா கங்க்ராட் சார் ப்ரமோஷன்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ராஜா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நான் இந்த வேலையை விட்டுருவேன் நீலா, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. நீலா உன்னை என்னால் இப்படி பார்க்க முடியல ராஜா, நீயா இருக்கிறது தான் எனக்கு வேணும். அப்பாவுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன், இல்லை அப்பா பேசலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம், நீ விருப்பப்பட்ட வேலைக்கே போ, போலீஸே ஆகு, போய் படி, போலீஸ் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஒரு நாள் நீலா ராஜா கால் பண்ணி எங்க இருக்க ராஜா, உடனே வா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு படபடப்பா பேச, ராஜா என்ன சின்ன வந்துட்டேன் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் டிரைவ் பண்ணிட்டு வராரு. ராஜா எப்படி பதட்டத்தோட வீட்டுக்கு வர நீலா அழகா ரெடியாகி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு ராஜாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை கேட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சர்ப்ரைஸ் இதோட முடியல, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குன்னு சொல்லி லீலா ஒரு கவரை நீட்ட, ராஜா என்ன குழந்தையோட பேரா, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், பையனோ பொண்ணோ சத்தியமேவ ஜெயதே, சத்யா தான் பேரு அப்படின்னு சொல்றாரு. நீலா பிரிச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்ல, அதுல ராஜா எஸ்ஐ ஆயிட்டாருன்னு அவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. அதை பார்த்துட்டு ராஜா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் ராஜா முரளிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்து என்னாச்சு சார் அப்படின்னு முரளி கேட்க, அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. முரளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர கான்ஸ்டபிள் ஜீவா முரளி கிட்ட, என்ன ராஜா சார் உங்க கூட க்ளோஸா இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. முரளி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, அர்த்தனா மாமா ராஜா சாரும் உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க, டேலண்டான என்னை விட்டுட்டு ராஜா சார் உன்னை போய் கூப்பிட்டு போறாரு, போய் என்ன பண்ண அப்படின்னு கான்ஸ்டபிள் ஜீவா கேட்க, முரளி இல்ல நான் ஒன்றும் பண்ணல சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீவா இப்போ தெரியுதா சும்மா இருக்கிறதுக்கு தான் ஒன்றை கூப்பிட்டு போயிருக்காங்க, ஏதாவது விஷயம்னா என்னதான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எங்க சீனியருக்கு சல்யூட் அடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் சல்யூட் அடிக்க வச்சுட்டு அப்புறம் அவரை அங்கிருந்து அனுப்புறாரு. அடுத்து சூசைடல் டெத் அறிவை அடாப்சி பண்ண டாக்டர் வாவர்கிட்டையும் அவரோட டீம் கிட்டையும் இது கண்டிப்பா சூசைட் கிடையாது, உடம்புல ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான மார்க் அங்கங்க இருக்கு, சூசைட் பண்ண விழுகிற தடத்துக்கும் கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இவர் கழுத்துல 2 லைனா மார்க் விழுந்திருக்கு பாருங்க, அப்புறம் இவர் சூசைட் பண்ணிக்கிட்ட ரோப்ல இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, இவரோட ஒய்ஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரோட ஒய்ஃப் இவரை மர்டர் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு வாவர் கேட்க, சான்ஸ் இருக்கு ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ரோப் ஒரு பேக்கேஜிங் யூஸ் பண்ற ரோப் மாதிரி தான் இருக்கு, இதுல வீட்டுல இருக்க லேடிஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது சகஜம் தான் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. வாவர் ஸ்பென்சி கிட்ட அறிவோட வைஃப் அருள்மொழியோட கால் லாக்ஸ்லாம் செக் பண்ண சொல்றாரு. அறிவோட வைஃப் அருள்மொழியும் அவரோட ட்வின் பிரதர் பாலாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. ஸ்டேஷன்ல ஒருத்தர் அறிவோட ட்வின் பிரதர் பாலா கிட்ட, தம்பி இந்த நம்பர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி தெரியுங்களான்னு கேட்க, அவர் மொபைல் எடுத்து பாஸ்வேர்ட் போட எல்லா பாஸ்வேர்டும் தப்பாவே போடுறாரு. அதை முரளி நோட் பண்ணிடுறாரு. பாஸ்வேர்ட்லாம் தப்பா போட்டுட்டு போன்ல ஏதோ ப்ராப்ளம், கால் போகல, நீங்க வேற யார்ட்டையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. லலிதா ஸ்டேஷனுக்கு வந்து முரளி கிட்ட எனக்கு அந்த மைம்பாய இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்ல, முரளி சரி அடுத்த மாசம் கொடுக்குறேன் இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி லலிதாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க கால் லாக்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஸ்வென்சி எஸ்ஏவா அவர்கிட்ட, அறிவு அருள்மொழியோட கால் லாக்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல சார், எல்லாமே நார்மலா தான் இருக்கு, அவங்க வெறும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிதான் பேசியிருக்காங்க, ஆனா பாலா அருள்மொழியோட கால் லாக்ஸ் பார்க்கும்போது அவங்க மணிக்கணக்கா பேசுறாங்க, அவங்க ரொம்ப நெருக்கமாவும் பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஐ வாவர் அவங்களோட கால் ஹிஸ்டரியும் சாட்ஸையும் அவங்க கிட்ட காட்டி விசாரிக்க, அதுக்கு அருள்மொழி சார் எங்களுக்குள்ள அஃபேர் இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் என் புருஷனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பாலாவோட லாயர் அறிவு கொலை நடந்தப்போ பாலா அறிவு கூட இல்ல, அவரோட ஆபீஸ்ல இருந்தாருன்னு சொல்லி பெயில நீட்டாரு. லாயர் பாலாவை கூட்டிட்டு போக, என்னை விட்டுட்டு போகாத பாலா அப்படின்னு அருள்மொழி அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா பாலா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் போயிட்டே இருக்காரு. அருள்மொழியை போலீஸ் இழுத்துட்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறாங்க. இதை முரளி பார்த்துட்டு உள்ள என்ன நடக்குது, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அருள்மொழி நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல, எஸ்ஐவாவை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டி, சரி நீ கொலை பண்ணல, உன் கூட இருந்த ஆளு யாரு, நைட் நேரத்துல அவர் கூட என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு.